பாத்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அப்ப டெசிமல் நம்பர்ஸ்னா என்ன அப்படினு பாக்கும்போது அதுக்கு ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ டெசிமல் நம்பர்ஸ் பார்த்தா டெசிமல் நம்பர் has two parts namely and one integral part and a decimal part. சோ அப்ப பாத்தீங்கன்னா அப்ப டெசிமல்னா என்ன அப்படினு பாக்கும்போது டெசிமல் வந்து எப்பவுமே ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே டெசிமல் நம்பர் தான் சொல்லுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் நம்ம சொல்லி போய் வந்து லேர்ன் பண்ணிருப்போம். 3.3 3.4 ல ஃபிராக்ஷன் பத்தி நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். அப்ப ஃபிராக்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுதுனாக்கா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். சோ அப்ப அது மாதிரி பாத்தீங்கன்னா இருக்குது எல்லாமே ஃபிராக்ஷன் சொல்ல முடியும் அப்படினு சொல்றாங்க. அந்த ஃபிராக்ஷன்ல சில டைப் ஆஃப் ஃபிராக்ஷன், ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்ன, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்ன, சோ மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் என்ன அப்படினு பார்த்தோம்னா அப்ப சில கண்டிஷன்ஸ் இருந்தா இதுதான் மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன். அப்ப மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனா ஒரு actually ஒரு whole number plus fractions அதாவது improper fraction அது ஒரு நம்பர் 3 4/5 சோ அப்ப இது மாதிரி இருக்குது சேர்ந்து கலந்து ரெண்டுமே சேர்ந்து இருக்குது மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் சொல்லி டிஃபைன் பண்ணி பார்த்தோம் இல்லையா. அப்ப அது மாதிரி டெசிமல் நம்பர்னா பாயிண்ட்ல இருக்கும். எப்படி பார்த்தா ஒரு நம்பர் நீங்க ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு நம்பர் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தா 0.6 எடுத்துர்க்கேன். இப்போ இது பாயிண்ட்ல இருக்கிற நம்பர் என்ன சொல்ல முடியும். அப்ப 0.6 இது மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் என்ன சொல்ல முடியும், டெசிமல் பார்ட்னு என்னால சொல்ல முடியும். சோ அப்ப பாயிண்ட்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே டெசிமல் பார்ட் தான். இந்த நம்பர் பாருங்க. एक्चुअली இந்த நம்பர் எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. 7 கொடுத்திருக்காங்களா. ஃபர்ஸ்ட் 7 ஆஃப்டர் தட் 0.55. சோ அப்ப இது மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் என்ன நம்பர் சொல்ல முடியும், நம்ம டெசிமல் நம்பர்ஸ் சொல்ல முடியும். சோ அப்ப இது வர இந்த நம்பர் ஏன் ஃப்ரேம் ஆகுதுனாக்கா சோ எக்ஸாக்ட்டா டிவிசிபிள் ஆகலனாக்கா அந்த நம்பர் பார்த்தீனாக்கா நம்ம டெசிமல் நம்பர் தான் கண்டிப்பா வரும். சோ இப்ப நம்ம போக அந்த மாடல் என்ன நம்பர் எந்த டைப்ல நம்ம டெசிமல் நம்பர் வருதுன்றத பத்தி நம்ம பாப்போம். சோ அப்ப டெசிமல் நம்பர்ன்றது டெசிமல் ஆவிய the decimal number has a two parts, namely first one means which one, integral part, second and after the point க்கு ரைட்ல இருக்கு இல்லையா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டெசிமல் பார்ட். அப்ப கண்டிப்பா இந்த 0 is a integral part, 0 is a integral part. இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் 6 இருக்கு இல்லையா அப்ப 0.6 அந்த 6 வந்துனா டெசிமல் பார்ட். அப்ப the after the right hand side ல இருக்கிற டெசிமல் நம்பர் சொன்னா அதாவது முழு நம்பர் வந்து எப்படி பெற்றிருக்காது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 7 பாயிண்ட் இருக்கு இல்லையா. இப்ப 7.5 இப்ப 7.5 எப்படி ரீட் பண்றேனாக்கா 7.5. அப்ப 7 is a integral part and 5 is a decimal part. அப்ப அந்த 7 இருக்கு இல்லையா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அது வந்து பாத்தீங்கன்னா முழு நம்பரை குறிக்கும். 7 it's a 7. இப்போ வந்து இந்த 5 வந்து பாத்தீனாக்கா அது முழு நம்பரை குறிக்காது. ஏன்னா because decimal part. அதை எப்படி ரீட் பண்ணாக்கா 1 அதாவது 5/10 ன்னு சொல்லுவாங்க. because இந்த பார்ட் பாத்தீனாக்கா 5/10 ன்னு தான் ரீட் பண்ணனும். அதாவது டெசிமல்ல இருக்கிற நம்பர். அப்ப எப்படி ரீட் பண்ணாக்கா 5/10 அப்படி தான் ரீட் பண்ணனும். இப்ப 0.6 0 is a integral part சொன்னேன். அப்ப இந்த 0.6 இருக்கு இல்லையா அந்த 0.6ன்றது பார்த்தா முழு மதிப்பை பெறாது. ஏன்னா 6 வந்து தெரியாது. எப்படி சொல்லணும்னாக்கா ஃபிராக்ஷன் தான் சொல்ல முடியும்ல. அப்ப 6/10 அப்படி தான் சொல்ல முடியும். அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற பார்ட் பாத்தீங்கன்னாக்கா டெசிமல் பார்ட் தான். சோ அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது தான் முழு நம்பர் இருக்கும். அதான் இன்டெகிரல் பார்ட். ஃபார் இன் கேஸ் பாத்தீங்கன்னா 32.55 அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 32 is a integral part, அதாவது முழு மதிப்பை பெற்றிருக்கும். இந்த 55 சொல்ற மாதிரி ஆக்சுவலா அந்த 55 ரீட் பண்ண கூடாது. ஏன்னா 55 is not whole number. that is அது வந்து பாத்தீங்கன்னா முழு பகுதி கிடையாது, முழு நம்பரும் கிடையாது. ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 10th அதாவது பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் ஆஃப் வேல்யூ பாத்தீங்கன்னா 5/10 இந்த பிளேஸ் ஆஃப் பாத்தீங்கன்னா 500 அந்த பிளேஸ் ஆஃப் வேல்யூ பாத்தீங்கன்னா நம்ம ரீட் பண்ணுவோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் அப்படி ரீட் பண்ணுவோம். அதுக்கான பிளேஸ் ஆஃப் வேல்யூ நிறைய இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 365 இருக்கு இல்லையா 5 இருக்கு இல்லையா இது ஆக்சுவலா நம்ம ரீட் பண்ணா 365 சொல்ல முடியும் சொல்லுவோம் நம்ம ஹோல் நம்பரை. அப்ப the 5 is a unit place, 6 is a 10th place, 3 is a 100 place. எப்படி ரீட் பண்ணுனாக்கா 300 100 6 10 5 ones அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்ப 365 அப்ப அந்த பிளேஸ் ஆஃப் வேல்யூ பிரிக்கும் போது இது 5 ones இது 6 10s இது 300. அப்ப ஒரு ஹோல் நம்பருக்கு என்ன பிளேஸ் ஆஃப் வேல்யூ இருக்கு இல்லையா அது மாதிரி டெசிமல் நம்பருக்கு அதோட பிளேஸ் ஆஃப் வேல்யூ இருக்கு. அப்ப அந்த பிளேஸ் ஆஃப் வேல்யூனா இப்போ நான் என்ன எடுத்துர்க்கேங்க 32.55 இந்த 55 ரீட் பண்ண கூடாது. எப்படி ரீட் பண்ணனும் 55 ன்னு ரீட் பண்ணா because இதோட பிளேஸ் ஆஃப் வேல்யூ பார்த்தீனாக்கா 5/10 இதோட பிளேஸ் ஆஃப் வேல்யூ பார்த்தீனாக்கா 500 அப்படி தான் சொல்லுவாங்க. சரிங்களா. சோ அப்ப எப்படி ரீட் பண்ணுவோம் 32.55 அப்படி தான் ரீட் பண்ணனும் because 32 is a whole number. இந்த 55 இருக்கு இல்லையா பாயிண்ட்க்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடுல 55 is a decimal number. சரிங்களா. சோ அப்ப இந்த 1/10 அப்படினாக்கா எப்படி நம்ம வந்து ஒன் அத யூனிட் பிளேஸ் சொல்றோம் இல்லையா அப்ப அது மாதிரி ரைட் பாயிண்ட்க்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடுல அதுக்கு பேர் பார்த்தா 1/10
செகண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா 100, தேர்ட் இருக்குனாக்கா 1000, ஃபோர்த் இருந்தாக்கா 110,000. அப்படிதான் டெசிமல் நம்பர்ல அதோட பிளேஸ் ஆஃப் வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப 1/10 எப்படி நம்ம டெசிமல் நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த 1/10 பாத்தீங்கன்னாக்கா is equal to 0.1. அப்ப 1/100 பண்ண முடியும். இங்க ரெண்டு ஜீரோ இருக்கு இல்லையா, அப்ப 2 பிளேஸ் தள்ளி வந்து நாங்க லெஃப்ட்ல பாயிண்ட் மூவ் ஆகும். சோ 0.01. எப்படி இங்க ரெண்டு ஜீரோ இருந்தாக்கா 1 2 இந்த 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் மூவ் ஆகும். சோ அப்ப 0.01. சோ 1/10 னா ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா, அப்ப ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் மூவ் ஆகும். சோ அப்ப 1/100 1/1000 எப்படி போடுவோம், இங்க 3 zeros இருக்கு, அப்ப 3 பிளேஸ் பாயிண்ட் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா 0.001. சோ அப்ப 3 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மூவ் ஆகும். அப்ப 1000 போடும்போது 4 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் மூவ் ஆகும். அப்ப 5/10 எப்படி போட முடியும் நம்ம பாருங்க. இப்ப 5/10 எப்படி டெசிமல்ல கன்வெர்ட் பண்ண முடியும். அப்ப ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இந்த ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் மூவ் ஆகும். அப்ப 5 பாயிண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன பண்ணலாம் 0 வச்சுக்கலாம். அப்ப 7/10 னா 0.7. சோ அப்ப இது மாதிரி தான் என்ன பண்றாங்க இந்த 1/10th பிளேஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அப்ப இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த பாயிண்ட்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது பேர் வந்து நீங்க இன்டெகிரல் பார்ட், பாயிண்ட் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது பேர் என்ன டெசிமல் பார்ட். அப்ப டெசிமல் பார்ட்னா பாயிண்ட்ல இருக்கும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல செட் பண்ண போறோம், செட் பண்ணனும். சோ அத பேஸ் பண்ணி நம்ம இப்ப சம் பார்க்கலாம். சரிங்களா, பாத்தீங்கன்னா நம்ம representation of decimal numbers on the number line. So ஒரு decimal numbers எப்படி வந்து நம்ம நம்பர் லைன்ல எப்படி நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா டெசிமல் நம்பர்னா என்னன்னு தெரியும். 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 0.6 அப்ப பாயிண்ட்ல வர எல்லாமே என்ன சொல்ல முடியும்ல டெசிமல் நம்பர்னு சொல்ல முடியும். சோ அப்ப பார்த்தா நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் பார்த்துருப்பீங்க. அப்ப ஸ்கேல்ல பார்த்தீங்கன்னாக்கா இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஆக்சுவலா ஒரு பிக்கெஸ்ட் கோட் இருக்கும், 0ன்னு போட்டிருக்கும். அங்க இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 அது கொஞ்சம் சின்ன பெருசாக கொடுத்துருப்பாங்க. 6 7 8 9 10 இது பார்த்தீங்கன்னாக்கா 1 போட்டிருப்பாங்க. அப்புறம் 1 2 3 4 5 இது கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பாங்க. 6 7 8 9 10. அப்போ நம்ம என்ன சொன்னால் இதில் வந்து நம்ம நம்பரில் ரீப்ரசென்ட் பண்ண முடியும், நம்பர் லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0 இருக்குது. அப்போ 0லேருந்து அப் டு 1 பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 0.1 அதாவது 0.1 அப்படி சொல்ல முடியும். இந்த இடத்துல இருக்கு இல்லையா 0.2, so 0.3 0.4 0.5 0.6 0.7 0.8 0.9 but 0.10 ன்னு சொல்ல முடியாது என்னால. அப்ப என்ன முடியும் 1th பிளேஸ் ஆ மாறும். சோ அப்ப 1 ன்னு வரும். அப்ப அடுத்து வரும் 1.1 1.2 1.3 1.4 1.5 1.56 1.7 1.8 1.9 2 அப்படின்றது நம்ம டெசிமல் நம்பர் என்ன பண்ண முடியும், நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். சரிங்களா, சோ அப்போ ஒரு நம்பர் லைன்ல எப்படி வந்து நம்ம டெசிமல் நம்பரை ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்றது பார்க்க போறோம். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா இதுல எக்ஸாம்பிள் ஒன்று போடுமா, ஆக்சுவலா உடனே சம் போட்டா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ எக்ஸாம்பிள் 1 சம் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னாக்கா represents 0.5 1.4 on the number line. அப்ப நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் லைன் வந்து டிரா பண்ணிக்கிறேன். அப்ப நம்பர் லைன் டிரா பண்றது உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்கேல்ல இருக்கிற கான்செப்ட் மாதிரி என்ன பண்ணணும், நீங்க லைன் டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஒன்று டிரா பண்ணிக்கங்க. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னாக்கா 0, அடுத்து பாத்தீங்கன்னா 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 0.7 ரைட் 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 0.7 0.8 0.9 10 ன்னு வரும்போது 0.10 வரும்போது அது என்ன இருக்கும் 1 இருக்கும். ஆஃப்டர் 1.1 1.2 1.3 1.4 1.5 1.6 1.7 1.8 1.9. அப்ப என்ன கேக்குறாங்கன்னா क्वेश्चन பாத்தீங்கன்னாக்கா represent 0.5 comma 1.4 on the number line. அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா represent 0.5 1.4 or the number line. So அப்ப நம்பர் லைன்ல 0.5 1.4 ரெப்ரசன்ட் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. சோ அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்னது 0 இருக்கு, அடுத்து 0.1 0.2 0.3 0.4 0.5. சோ அப்ப இந்த பிளேஸ் என்ன வந்திருக்கும் 0.5 ஆ.
அடுத்தது 0.6 0.7 0.8 0.9 சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம 0.10 சொல்ல முடியாது என்ன சொல்ல முடியும் நம்மளால 1 அப்படின்றது சொன்னோம் அப்புறம் 1.1 1.2 1.3 1.4 1.5 சோ இது பாத்தீங்கன்னாக்கா 1.1 1.2 1.3 1.4 கேட்டிருக்காங்க இல்லையா சோ 1.4 ல தான் நீங்க ரெப்ரசன்ட் பண்ணனும் சோ அப்ப 1.4 ன்றது எங்க இருக்கும் பிளேஸ் ஆஃப் வேல்யூ சோ 1.4 பாத்தீங்கன்னாக்கா so in the place la 1.4 1.1 1.2 1.3 1.4 so 1.5 naka at the place 1.6 at the place 1.7 at the place so idu mari pathna enga irukku number line drop pannite ad decimal mark neenga convert pannite actually neenga enna pannudha எந்த நம்பர்ல இருக்கோ அது கரெக்ட்டான பாயிண்ட்ல ஒரு நல்ல ஷார்ப்பா ஒரு டார்க் பாயிண்ட் வச்சிட்டு அது ஒரு சின்னதா ஒரு சர்க்கிள் போட்டு காட்டினா அதுதான் நம்பர் லைன் சரிங்களா சோ actually இது எப்படினாக்கா there are 3 10 equal parts between two whole numbers நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த 0 க்கும் 10 1 க்கும் இடையில பார்த்தா 10 equal parts பிரிச்சிருக்கேன் அது எல்லாமே பார்த்தீனாக்கா 1/10th 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 அந்த 10th fraction 1/10th decimal நான் கன்சிடர் பண்ணிருக்கேன் அப்ப இது என்ன இருக்கும் 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 0.7 0.8 0.9 சோ அடுத்து ஒரு பார்த்தீனா 1 அதே மாதிரி இந்த 1 க்கும் 2 க்கும் டிஃபரன்ஸ்ல அது 10 equal parts அது பேஸ் பண்ணி நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணிருக்க நம்பர் லைன்ல 0.5 என்ன 1.4 என்றதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீனா செகண்ட் பார்த்தீனா எக்ஸாம்பிள் சம் பார்த்தீனா 19 பார்த்தீனாக்கா ரெப்ரசன்ட் 0.3 0.8 1.4 2.6 ஆன் தி நம்பர் லைன் கேட்டிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணோம் 0 ல இருந்து 1 குள்ள அந்த between அந்த whole number 0 between 0 and 1 குள்ள 10 equal parts அதே மாதிரி 1 to 2 குள்ள 10 equal parts 2 to 3 குள்ள 10 equal parts வருதா அடுத்த நம்பர் நமக்கு இருக்கு 2.1 2.2 2.3 2.4 2.5 2.6 2.7 2. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும் 2 க்கும் 3 க்கு இடையில வந்து 10 equal parts இருக்கு அதுல இருந்து நம்ம 2.6 நம்மளால கரெக்ட்டா நம்ம நம்பர் லைன்ல ரெப்ரசன்ட் பண்ண முடியும் சோ அப்ப நம்பர் லைன்ன்றது நம்ம அந்த ஹோல் நம்பருக்கு இடையே வந்து 10 equal parts எடுத்து என்ன மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चन கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க 10 equal parts எடுத்து அத நீங்க ரெப்ரசன்ட் பண்ண முடியும் சரிங்களா சம் இத பொறுத்து நம்ம எக்சர்சைஸ்லயே நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சோ நம்ம இப்போ எக்சர்சைஸ் 3.5 பார்க்கறோம் எல்லாமே பார்த்தா அந்த டெசிமல் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் क्वेश्चन ரைஸ் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தா ரெப்ரசன்ட் ஆஃப் நம்பர் லைன் பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா fill in the blanks இருக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா fill in the blanks கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ரீட் பண்ணி பாருங்க the decimal fraction of a 0.5x அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப decimal fraction என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 0.6 அத 0.7 அப்படி கொடுத்திருக்காங்க அப்ப அந்த 0.7 பாத்தீங்கன்னாக்கா என்ன அப்படின்றது the decimal fraction because you know the decimal numberனாக்கா there are two part இருக்கு அப்படி தெரியும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா integral part அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லிருப்பேன் integral part அப்ப which is decimal part 7 is a decimal part அப்ப நம்ம எப்படி போற ஹோல் நம்பருக்கு பார்த்தா place of value இருக்கு இல்லையா இப்போ வந்து 75 அப்படினு சொல்லும்போது அதுக்கு place of value இது பார்த்தா யூனிட் பிளேஸ் 7 பாத்தீங்கன்னாக்கா 10th place சொல்லிருப்பேன் சோ அப்ப அது மாதிரி பார்த்தீங்கன்னா டெசிமல் ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா இது மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1/10 அப்படி சொல்றாங்க that is 7/10th இங்க 1 இருந்தா 1/10th 7 இருந்தா 7/10th அடுத்த பிளேஸ் ஆஃப் வேல்யூ இருக்கும்போது அது எப்படி சொல்லிருப்பேனா இப்போ அகைன் இங்க ஒரு 3 இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 3 hundreds அதாவது 3 divided by hundreds அப்படி சொல்றாங்க அதாவது 3 hundreds அப்ப அது வந்து பார்த்தா முழு மதிப்பு இருக்காது அப்ப டெசிமல் நம்பர் வந்து முழு மதிப்பு அதாவது ஃபிராக்ஷன் தான் எழுத முடியும் ஆனா இப்ப இது பார்த்தா ஹோல் நம்பர்ல பார்த்தா யூனிட் பிளேஸ் அதாவது பார்த்தா 7 10s அதாவது 10th பிளேஸ் 7 10s அது மாதிரி முழு மதிப்பு இருக்கு ஒரு ஹோல் நம்பர்னா ஒரு டெசிமல் நம்பருக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் வரும்போது முழு மதிப்பு மாறாது அது வந்து நம்ம ரீட் பண்ணும்போது பார்த்தீனாக்கா இப்போ 0.73 ரீட் பண்ண கூடாது எப்படி ரீட் பண்ணனும் 73 னா ரீட் பண்ணனும் ஏனா because it's a right அத ரைட் வெர்ஷன் ரீட் பண்றதுக்கு அப்ப இந்த 7 ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா இது வந்து 1/10th அதாவது ஃபிராக்ஷன்ல குறிக்கும் அப்ப 7 இருக்கு இல்லையா அப்ப 7/10th அப்ப அடுத்த நம்பர் இருக்கு இல்லையா 3/100 இன்னொரு நம்பர் இருந்தாக்கா அது என்ன சொல்லுவாங்க அதாவது 100 பிளேஸ் இப்போ வந்து சப்போஸ் இங்க 5 இருக்குனாக்கா எப்படி ரீட் பண்ணுவோம் 5/100 எப்படி ரீட் பண்ணனும்னாக்கா 5/thousands அப்படி ரீட் பண்ணுவோம் அப்ப ஒவ்வொரு இன்கிரீஸ் ஆக எல்லாமே என்னவா இருக்கும் ஃபிராக்ஷன்ல தான் வரும் அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கேட்ட क्वेश्चन என்ன ஆன்சர் the decimal fraction
of 0.7. அப்ப 7 is a decimal number. அதாவது 7 அந்த பார்ட்ல வந்து integral part decimal part. அப்ப கொடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா என்ன ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்திருக்காங்கனா 0.7. அப்ப இதோட டெசிமல் நம்பர்ஸ்க்கு என்ன பிளேஸ் ஆஃப் வேல்யூ அப்படினு கேக்குறாங்க. அப்ப என்ன ரீட் பண்ணனும் 7/10th அப்படினு நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணனும். சரிங்களா? சப்போஸ் இங்க 8 இருந்தாக்கா what is the decimal fraction of 0.8 இருந்தாக்கா 8/10th. that is 8/10. 3 இருந்தா 3/10. அப்ப ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ரைட் இருந்தா அது முழு மதிப்பு இருக்காது. டெசிமல் நம்பர் தான் டெசிமல் பார்ட். அப்ப டெசிமல் பார்ட்னாக்கா நீங்க you should be right in the fraction தான் எழுதணும். அதாவது 1/10th அப்படினு பிளேஸ் ஆகும். அப்ப செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 1/100. தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 1/1000. சபர் போக நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க செகண்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னாக்கா the integral part of 12.8 அப்படினு கேக்குறாங்க. the integral part இப்ப 12.8 ல எது integral part? 12 is a integral part. அப்ப 12 which one is integral part? 12 is integral part. அப்ப decimal part என்ன? 8 is a decimal part. அப்ப 8 எப்படி எழுதுவோம்? நம்ம 8/10th அப்படினு சொல்ல முடியும். அப்ப what is the decimal part? இதுல இந்த நம்பர்ல decimal part இருந்தாக்கா என்ன சொல்ல முடியும்? 8/10th is a decimal part. பட் அவங்க கேட்ட क्वेश्चन பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா what is a decimal integral part கேட்டாங்க. அப்ப 12 is a integral part. சரிங்களா? அப்ப இத ஃபர்ஸ்ட் நீங்க decimal part integral part நீங்க வித்தியாசம் தெரிஞ்சாலே ஈஸியா நம்ம எந்த மாதிரி क्वेश्चन கேட்டாலும் நம்மள ஆன்சர் பண்ண முடியும். இப்ப தேர்ட் பாருங்க. தேர்ட் பார்த்தா the digit in the ones place of 60.1. அப்ப தேர்ட் எப்படி கேட்டிருக்காங்கனாக்கா the digit என்னது the digit in the ones place of 60.1. அப்ப இந்த 60.1 க்கு பாத்தீங்கன்னா என்ன ones place னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ones placeனாக்கா அதாவது யூனிட் பிளேஸ். இப்போ இதுல எது யூனிட் பிளேஸ்? இது एक्चुअली இது பார்த்தா இன்டெகிரல் பார்ட். அப்ப யூனிட் பிளேஸ்னாக்கா கண்டிப்பா இன்டெகிரல் பார்ட்ல தான் அதாவது முழு நம்பர்ல தான் நம்மளால சொல்ல முடியும். அப்ப which is a unit ones place? the 0 is the ones place. நம்ம ones place னா நம்ம மைண்ட் எங்க போகும்? எங்க 1 இருக்கோ அங்க தான் போகும். அப்ப 1 is not integral part. அப்ப யூனிட் பிளேஸ் கிடையாது. இந்த 1ன்றது பார்த்தீங்கன்னாக்கா 1/10th place. அதாவது fraction தான் அப்ப because it's a 1 is a decimal part. பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கதல அது என்னது? decimal part. அப்ப அது யூனிட் பிளேஸஸா வராது. அது ones place. யூனிட் பிளேஸ்னாலும் ones placeனால ஒண்ணுதான். அப்ப யூனிட் பிளேஸா வராது. சோ ஏனா because இது 1 ஏனா நம்ம 1 இருக்குறதால ones place கேக்கும்போது 1 என்ன வருதுனா ones place நினைப்போம். அப்படி நம்ம திங்க் பண்ண கூடாது. பாயிண்ட்க்கு அப்புறம் ரைட்ல என்ன இருக்கு அது பேர் பார்த்தா ones place கிடையாது 1/10th place அப்படி சரிங்களா? அப்ப ones place எங்க இருக்கும்? இன்டெகிரல் பார்ட்ல தான் இருக்கும். because ones place இது 10th place அடுத்து வருது 100 place அதுக்கு அடுத்து வருது 1000 place. அப்ப ones place என்ன இதுல 60.1 ல 0 is the ones place. எப்படி நீங்க எழுதணும்? 0. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? the ones place of the digit of ones place is 0. அப்ப தேர்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சர் எழுதுவீங்க? 0. ஏனா because இங்க டேஷ் கொடுத்திருப்பாங்க. எப்படி क्वेश्चन ரைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. the digit in the ones place of 60.1 is dash அப்படினு கேக்குறாங்க. அப்ப the digit of ones place which one? the 0 is the digit of ones place. புரியுதா? அப்ப 6 என்ன எந்த பிளேஸ் பா? அப்படி क्वेश्चन யார கேக்குறானா 6 is the 10th place. சார் அப்ப 1 என்ன சார் அங்கதா 1 is the 1/10th place because இது decimal part. புரியுதுங்களா? அப்ப each and every digits என்னன்றதை நீங்க முதல்ல புரிஞ்சிக்கணும். சோ அடுத்து பார்த்தா 4th என்ன கொடுத்துருங்க. அது ஈஸியா சொல்ல முடியும். the place value of 4. அது एक्चुअली what is the place value of 4 கேங்க. அப்ப என்ன क्वेश्चन கொடுத்துறானா 9.4 னு கொடுத்திருக்காங்க. the place of value 4 na 4 is a என்ன part? 4 is a decimal part. அப்ப அத ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அப்ப the place of value of 4 in 9.4. அப்ப இந்த 4 இதோட place of value என்னன்னு கேக்குறாங்க. இப்ப place of value என்ன? 4 is a decimal part. சோ அப்ப இந்த fill ups பார்த்தா நீங்க ஈஸியா மைண்ட்ல சொல்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப எல்லாமே இந்த क्वेश्चन எப்படி கேட்டிருக்காங்க இந்த fill upsல எல்லாமே decimal part என்ன, integral part என்ன, ones place என்ன, unit place என்ன, 10th place என்ன, 1/10th place என்ன அப்படி தான் क्वेश्चन ரைஸ் பண்ணா அதுல நீங்க க்ளீனா இருந்தாக்கா அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சு அது நல்லா புரிஞ்சீங்கனாக்கா அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். லாஸ்ட் பாருங்க the point between the integral part and decimal part of the decimal number is called அப்படினு கேக்குறாங்க. ஏதாவது for in case the 60.1 it is an integral part, it is a decimal. இந்த integral partக்கும் decimal partக்கும் இடையில இருக்குது இல்லையா ஒரு பாயிண்ட் அது என்னன்னு கேக்குறாங்க. என்னன்னு கேக்குறாங்க பாருங்க the point between the integral part and decimal part of the decimal number is called which is இந்த பாயிண்ட்க்கு பேர் என்ன? decimal point.
அப்ப எப்படி क्वेश्चन ரேஸ் பண்ணிருக்காங்க பாருங்க Phillips பாருங்க the point between integral part and decimal part of the decimal number இந்த 60.1 ன்றது decimal number இந்த 60 ன்றது integral part இந்த 1 ன்றது decimal part அப்ப அந்த ரெண்டு பார்ட்டுக்கு இடையே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் என்ன அப்படி கேட்டாங்க அதுக்கு பேர் என்ன decimal point சோ புரிஞ்சுதா சோ பாத்தீங்கன்னா எக்சர்சைஸ் 3.4 ல செகண்ட் சம் கொடுத்து எப்படி பாருங்க complete the following table ஆக்சுவலா அவங்க என்னென்ன place of value னு சொல்லிட்டு க்ளீனா டேபிள்ல கொடுத்திருக்காங்க அத வந்து நம்ம decimal நம்பரா கன்வர்ட் பண்ணனும் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க 2 tens அப்படினா மீனிங் என்ன 10th place அப்ப 2 into 10 that is 20 ones அதாவது 3 ones அப்ப 3 into 1 that is 20 plus 3 23 அப்ப 1 tenth னா என்ன 0.1 அதாவது decimal part அப்ப 4 tenth னா 4/10 அப்ப என்ன இருக்கும் பாயிண்ட்க்கு அப்புறம் 4 இருக்கும் ஏனா because decimal part அப்ப 1/10th னா என்ன part அது decimal part அப்ப ones னாக்கா அது வந்து integral part அப்ப tens னாக்கா அதுவும் integral part தான் because அது 23 அப்ப இத ரீட் பண்ணுவோம் 69 because these are whole number because it's integral part the fraction ல வரது எல்லாமே என்னது decimal part அது பாயிண்ட்க்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கும் அப்ப அத சேர்த்து ஒரு decimal நம்பரா கன்வர்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி இருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க 210 3 ones that is 23 integral part is in the place of என்ன 1/10th அப்ப decimal part இங்க என்ன கொடுத்திருக்காங்க 4 கொடுத்திருக்காங்க அப்ப 4/10th அப்ப 4/10th what's the meaning already we learned about 4/10th means 0.4 இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன இருக்கு 4 இருக்கு இல்லையா அதுதான் ரீட் பண்ண முடியும் நம்மள 4/10th சார் அப்ப அங்க 0 போடுவீங்களா சார் அப்படி சொல்லுங்க 0 is integral part எப்பவுமே ஒரு பாயிண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே பாயிண்ட் வச்சு எழுதினாலே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அர்த்தம் 0 இருக்கும் பட் 1 போட்டா அது 1 நம்பர் மாறிடும் 1.4 அப்படின்ற மாதிரி வரும் அப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது எப்பவுமே each and every step 0 இருக்குன்னு தான் அர்த்தம் சரிங்களா அப்ப இந்த 4/10th னா 4/10th எப்படி ரெப்ரசன்ட் ஆகுது நமக்கு பார்த்தா ரெப்ரசன்ட் பார்த்தா 0.4 அப்படி சொல்றோம் that is because it's decimal number அப்ப எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க இப்ப 23.4 அப்ப 2 tens 3 ones 4 tenth அப்ப அதோட place of value பார்த்தா இப்பதான் நம்ம 1 மார்க்ல சொல்லிருந்தேன் the place of value 4 னாக்கா 4/10th அப்ப which is a unit which is a ones place of this decimal number 3 is the ones place அப்ப the digit in the 10th place னாக்கா 2 அப்ப அதோட place of value கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல தெரியும் அப்ப the digit in the ones place னா 3 அப்ப digit in the 10th place னா 2 சோ அப்ப decimal partல இருக்கு இல்லையா அப்ப அது 4/10th place அப்படினு சொல்ல முடியும் சோ அதுதான் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி கொடுத்தா நம்ம சேர்த்து decimal நம்பரா எழுதுறோம் சோ அப்ப என்ன எழுதுறோம் decimal நம்பரா 23.4 அப்ப செகண்ட் டிகிரி எழுத முடியும் பாருங்க 69 is a decimal integral part அப்ப 69.2 third பாருங்க கம்ப்ளீட் பண்ணுங்க 82. which is a 1/10 அதாவது decimal part எது கொடுத்திருக்காங்க 8 கொடுத்திருக்காங்க சோ 8 புரியுங்களா சோ இப்படி தான் நம்ம இந்த செகண்ட் क्वेश्चन கம்ப்ளீட் the following table tens place ones place 1/10th place கொடுத்தா நம்ம அதை சேர்த்து நம்மளுக்கு decimal part decimal நம்பரா எழுதி இருக்கோம் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ third one exercise 3.1 third one பண்ணா complete the following table அப்படினு கொடுத்திருக்காங்க एक्चुअली decimal numbers கொடுத்திருக்காங்க அத பார்த்தா place ஆஃப் பாருங்க இந்த பாயிண்ட்ஸ் முதல் பாயிண்ட்ஸ் பார்த்தா integral part என்ன அப்படினு எழுதுங்க அப்படினு கேட்டிருக்காங்க கம்ப்ளீட் பண்ணுங்க decimal part கம்ப்ளீட் பண்ணுங்க value of the decimal part கம்ப்ளீட் பண்ணுங்க அத நான் வந்து நம்பர் நேம் எழுதுங்க அப்படினு வந்து கேட்டிருக்காங்க நம்பர்னா இப்போ வந்து 6 ன்றலையா இப்போ 600 னா 600 அப்ப SIX அந்த HUND எல்லாம் அது மாதிரி அந்த வேல்யூக்கு நம்பருக்கு நேம் எழுதுங்க அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப அந்த டேபிள் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் சோ பாருங்க இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீனாக்கா இது வந்து டெசிமல் நம்பர் உங்களுக்கு தெரியும் இந்த 7 என்ன 7 is a integral part அப்ப which is a decimal part 6 is a decimal part அப்ப ஃபர்ஸ்ட் integral part என்ன கேக்குறாங்க அப்ப integral part பாத்தீங்கன்னாக்கா 7 is a integral part சரிங்களா சோ அடுத்து பாத்தீங்கன்னா decimal part என்ன 6 is a decimal part அப்ப value of the decimal part அப்படினு क्वेश्चन ரேஸ் பண்ணும்போது அப்ப value of the decimal partனாக்கா 6th tenth
அந்த அதாவது டெசிமல் பார்ட் தான் வேல்யூ கேக்குறாங்க இன்டெகிரல் பார்ட்டுக்கு வேல்யூ கேட்கல என்ன நல்லா அப்சர்வ் பண்ணுங்க வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டெசிமல் பார்ட் அப்ப அந்த டெசிமல் பார்ட்டுக்கு தான் வேல்யூ கேக்குறாங்கல கண்டி இன்டெகிரல் பார்ட் கேட்கல அப்ப வேல்யூ ஆஃப் த டெசிமல் பார்ட்னாக்கா எப்படி நம்ம எழுதுவோம் that is 0.6 because 6/10 அப்ப 6/10 தான் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் 0.6 அப்ப வேல்யூ ஆஃப் த டெசிமல் பார்ட் அப்படினா அப்ப இந்த டெசிமல் பார்ட்டுக்கு என்ன வேல்யூ அப்படினு சொல்லும்போது 0.6 சரிங்களா அப்ப நம்பர் நேம் அப்படினு கேக்கும்போது எப்படி சொல்லுவோம் பாருங்க 7 யூனிட்ஸ் ஏனா இது 7 ஒன்ஸ் யூனிட் பிளேஸ் 7 யூனிட்ஸ் and 6/10 இப்ப சொன்னேன் இல்லையா 6/10 அப்ப டெசிமலுக்கு அப்புறம் வரதுக்கு பேர் என்ன டெசிமல் பார் அதை ரீட் பண்ணனும் நம்ம 6/10 ஒருவேளை இங்க 3 இருந்தா 3/10 அப்படினு சொல்லிருப்போம் ஒருவேளை 9 இருந்தா 9/10 அப்படினு சொல்லிருப்போம் புரியுதுங்களா அப்ப அதோட நம்பர் நேம் தான் கேக்குறாங்க சோ அப்ப 7 யூனிட்ஸ் and 6/10 எப்படி எழுதுவோம் 7 யூனிட்ஸ் and 6/10 சரிங்களா சோ அப்ப அந்த நம்பரோட நேம் எழுதுதான் சோ 7 யூனிட்ஸ் and 6/10 அப்படினு எழுதி இருக்கோம் நம்ம புரிஞ்சுங்களா அப்ப 10th அப்ப 6/10 அப்படினு ஃப்ளோர்ல எழுதுங்க 6/10 ஏனா 1/10 2/10 3 அது வந்து 6/10 அப்ப 6 into 1/10 அப்படினு சொல்லி எழுதி ரெப்ரசன்ட் பண்ணிருப்போம் அப்ப எப்படி நம்ம நம்பர் நேம் எழுத முடியும் 7 யூனிட்ஸ் and 6/10 புரியுதுங்களா இப்போ அப்ப அடுத்து டைரக்டா எழுதுங்க பார்க்கலாம் which is integral part 28 is integral part decimal part எது 5 is a decimal part so value of the decimal part what's the value 0.5 so what's the number name பாத்தீங்கன்னாக்கா 28 and 5/10 அப்படின்றது நீங்க எழுத முடியும் உங்களால so first second complete பண்ணுங்க 28 integral part 5 decimal part so value of the decimal part நாக்கா 0.5 நம்பர் நேம் எழுதுவீங்க 28 and 5/10 அப்படினு சொல்றீங்க எழுதணும் சரிங்களா சார் நீங்க பாருங்க ஒரு क्वेश्चन ரைஸ் பண்ணலாம் என்னன்னா சார் இங்க மட்டும் நம்பர் நேம் எழுதும்போது 7 யூனிட்ஸ் அப்படி எழுதுவீங்களா சார் அப்படினு क्वेश्चन கேட்கலாம் இங்க மட்டும் ஏன் சார் 28 and 5 யூனிட் 5/10 மட்டும் எழுதுங்க அப்படி சொன்னா because 28 னாக்கா 2 10s to பார்த்தா இது தனித்தனியா கொடுக்கறனாக்கா விளக்கம் கொடுக்கறனாக்கா இந்த பார்த்தீங்கன்னா கொடுப்பீங்க இது 2 10s 8 ones பார்த்தா 5/10 அத நம்ம சேர்த்து எழுதும்போது எப்படி சொல்லுமா 28 அப்படி சொன்னா 20 10s 8 ones அப்படி ரிப்பீட் ஆயிடும் சோ அப்ப வர வர நீங்க வந்து டெவலப் பண்ணிக்க வேண்டியதுதான் சரிங்களா அப்ப எப்படி நம்ம நம்பர் நேம் கொடுப்போம் 28 and 5/10 மட்டும் எழுதுனா போதும் சோ அப்ப நான் வாயில சொல்லிட்டேன் அத கண்டிப்பா நம்ம டேபிள் கம்ப்ளீட் பண்ணும்போது 28 and 5/10 அப்படினு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா எழுதணும் அதே மாதிரி உங்க தேர்ட் அங்க கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க because இங்க டெசிமல் பார்ட் என்ன இருக்கு 0 இருக்கு சோ போட வேண்டிய அவசியம் இல்ல only the 24 integral part decimal part என்னது 0 value of the decimal also 0 எப்படி நம்பர்ல நம்ம எழுதுவோம் பாத்தீங்கன்னாக்கா 24 only because whole number சரிங்களா அப்ப பாருங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க every whole number get the decimal part 25 நம்ம ரூபீஸ் எழுதுவாங்க இல்ல வீட்ல பெரியவங்க பாத்தீங்கன்னாக்கா 100 ரூபீஸ் எழுதுவாங்க பாருங்க 100 போட்டு 0.20 வைப்பாங்க ஏன் இது பாத்தீங்கன்னா முழு மதிப்பு ரூபி 100 ரூபி இது வந்து பாத்தீங்கன்னா பைசே 0 பைசே அப்படின்றதுக்காக 500 எழுதுவாங்க 500.0 அப்படி எழுதுவாங்க சரிங்களா அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா முழு நம்பர் இது டெசிமல் நம்பர் அப்ப பிளேஸ் ஆஃப் வேல்யூ கிடையாது அப்படின்றதுதான் அப்ப ஈச் அண்ட் எவ்ரி ஹோல் நம்பர் கெட் த 0.0 சோ டெசிமல் நம்பர் வச்சு நம்ம பண்ணலாம் ஈஸியா எழுத முடியும் நீங்க ஹையர் ஸ்டடீஸ் வரும்போது அதெல்லாம் நம்பர் லேர்ன் பண்ணுவீங்க சும்மா கொஞ்சம் லேர்ன் பண்றதுக்கு டீப்பா லேர்ன் பண்ணா ஜஸ்ட் எப்படி ரீட் பண்றது அப்ப அதான் இப்ப ஏன்னா இப்பதான் நீங்க டெசிமல் நம்பர் பத்தி நீங்க பாக்குறீங்க அதனால வந்து கொஞ்சம் லைட்டா தான் கொடுத்திருப்பாங்க சோ நான் நீங்க புரிஞ்சிக்கங்க சரிங்களா சோ அப்ப இந்த தேர்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க ஜஸ்ட் இன்டெகிரல் பார்ட் என்ன 24 இங்க 24 னு எழுதணும் டெசிமல் பார்ட் பாத்தீங்கன்னா என்னது 0 தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் டெசிமல் பார்ட்டும் 0 தான் எப்படி நம்ம நம்பர் நேம் ரீட் பண்ணி எப்படி எழுதுவோம் நம்ம 24 தட்ஸ் இட் சரிங்களா இப்போ லாஸ்ட் என்ன பண்ணுவீங்க 5 is a integral part decimal part என்ன
6 is a decimal part, that is 6 is a decimal part. அதாவது decimal part பார்த்தீங்கன்னா 6 நீங்க சொல்றீங்க இல்லையா, இங்க 0.06 ன்னு இருக்கு. சோ அப்ப 0.06 because இந்த 0 பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, 0 is the 1/10th place, இது 6 is the 1/100. அப்ப இத எப்படி கம்ப்ளீட் பண்ணனும்னாக்கா 5 is integral part. சரிங்களா? சோ அப்ப decimal part என்னது? decimal part 0.06. so same அதே தான் இருக்கும் இங்கேயும் 0.06. எப்படி எழுதுவோம்? 5 units and 600. என்னது? 5 units 600. ஏன்னா because 2 place இருக்கு இல்லையா, அதனால எப்படி எழுதுவோம்? 5 units and 600 அப்படின்னு சொல்லி நீங்க கம்ப்ளீட் பண்ணனும். சோ புரிஞ்சுதுங்களா? சோ பாருங்க, இதுல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.5 ல 4 சம் கேக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்க டெசிமல் நம்பர் கொடுத்து நம்பர் நேம் எழுதணும் இல்லையா, 7 units and 6/10. அப்ப இப்ப 7 units and 6/10 எப்படி எழுதிருப்போம்? டெசிமல் நம்பர் எப்படி எழுதிருப்போம்? 7.6 ஆந்திருக்கா. சோ அதே மாதிரி டைப்ல தான் some क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அப்ப அதாவது பார்த்தீங்கன்னா நம்பர் நேம் கொடுத்திருக்காங்க, அது நம்ம டெசிமல் நம்பரா என்ன பண்ணனும்? எழுதணும். ரைட் தி டெசிமல் ஃபார் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஏன்னா டெசிமல் நம்பர்ல எழுதுங்க, கீழே கொடுத்த என்ன கொடுத்திருக்காங்களோ அத டெசிமல் நம்பரா எழுதுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 124 and 6/10. அப்போ 124 and 6/10. அந்த 6/10 ன்றது பார்த்தா டெசிமல் பார்ட். அப்ப அது எப்படி எழுதிருப்போம்? பாயிண்ட்க்கு அப்புறம் தான் 6 வரும். சரிங்களா? அப்ப எப்படி எழுதுவோம்? அது பார்த்தா the 124 and 6/10 means 124. எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 100 and 24 and 6/10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கொடுத்த 124 and 6/10 கொடுத்தத நீங்க டெசிமல் நம்பர்ல எழுதுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப எப்படி டெசிமல் நம்பர் எழுத முடியும்? பட் this is a unit, அதாவது நம்பர் நேம்ல கொடுத்திருக்காங்க, அத நம்ம டெசிமல் நம்பரா எக்ஸ்பேண்ட் பண்ணனும். அப்ப 124 and 6/10 னா 124 பாயிண்ட், அதாவது 6/10, அதனால 0.6. புரியுதுங்களா? அது ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணனாக்கா எப்படி எழுதணும்னாக்கா, அதாவது 124 plus 6/10. so 124 இந்த 6/10 எழுத முடியும் plus 0.6 ஆட் பண்ணாக்கா 124.6 அப்படின்னு கிடைச்சிருக்கும். சரிங்களா? சோ அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா 124 ன்றது இன்டெகிரல் பார்ட், 6/10 ன்றது டெசிமல் பார்ட். அது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி டெசிமல் நம்பர் எழுதுனாக்கா 124.6 அப்படின்னு கிடைக்கும். சோ அதுலயே பாருங்க, செகண்ட் ஒன்னா 8 and 3/10 கொடுத்திருக்காங்க. அப்ப 8 ones and 3/10 னா 8.3. சோ அப்ப எப்படி டெசிமல் நம்பர் எழுதுவீங்க? 8.3. சோ அடுத்து லாஸ்ட் ஒன் 7 and 4/10 கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன நம்பர்ஸ் பாருங்க, நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. 7 and 4/10 அப்படி கொடுத்திருக்காங்க, 7.4. அப்ப அந்த நேம்ல கொடுத்திருக்காங்க, அத நம்ம டெசிமல் நம்பரா எழுதுவோம், நம்ம ஈஸியா எழுத முடியும். சரிங்களா? அடுத்து 5th क्वेश्चन பாத்தீங்கன்னா represent the following decimal number on a number line. ஒரு டெசிமல் நம்பரை எப்படி நம்பர் லைன்ல அதாவது அப்ளை பண்றதுன்றதை நம்ம எக்ஸாம்பிள் சம்லயே போட்டு காட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 sums கொடுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு அத ஒரே நம்பர் லைன்ல எல்லா சம்மும் உங்களால அதை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். சரிங்களா? எக்ஸசைஸ் 3.1ல 5th எப்படி கொடுத்திருக்காங்கனாக்கா represent the following decimal numbers on a number line. சோ அப்ப வந்து பார்த்தா கீழ வந்து டெசிமல் நம்பர் கொடுத்திருக்காங்க, அத நம்பர் லைன்ல நீங்க என்ன பண்ணுங்க, ரெப்ரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு क्वेश्चन ரேஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு நம்பர் லைன் டிரா பண்றேன். ஆக்சுவலா என்ன கொடுத்து பாருங்க, 0.6 இருக்கு, 1.9. அப்ப 1 is integral part, 2 is integral part. அப்ப நம்ம 0 ல இருந்து ஒரு 3 வரைக்கும் டெசிமல் நம்பர்ஸ் வந்து ஈக்குவல் 10 ஈக்குவல் பார்ட்ஸ் பிரிச்சு ஒரு நம்பர் லைன் டிரா பண்ணினா அதற்கு நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், டெசிமல் நம்பரை ஈஸியா ப்ளேஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் டேக் தி நம்பர் லைன். சோ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னாக்கா நான் 0 ன்னு எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9. சோ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நீங்க மேல வந்து கோடு வரணும்னு அவ்வளவு அவசியம் கிடையாது. நீங்க அதை நம்ம ஜஸ்ட் கீழே, ஏன்னா ஆக்சஸ் நம்ம டிரா பண்ணும்போது மேல கோடு போட்டு தான் பண்ணுவாங்க. நம்ம நம்பர் லைன் பிளேஸ் பண்றதால கீழே மட்டும் போட்டுங்க. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9
இந்த 0 to 1 குள்ள பார்த்தீங்கன்னாக்கா நான் 10 ஈக்குவல் பார்ட்ஸ் எடுக்கிறேன் நம்பர் லைன் ட்ரா பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 to 2 குள்ள என்ன பண்ணுவேன் 10 ஈக்குவல் பார்ட்ஸ் எடுப்பேன் 1 2 3 4 5 6 7 8 9 இங்கே கேட்குறது வந்து 2.1 தான். ஸோ அப்புறம் பார்த்தா அடுத்து வந்து முதல்ல 1 2 3 4 அப்புறம் அடுத்து 5 வரைக்கும் போனால் பிகாஸ் நம்ம 2.1 வந்து இந்த பிளேஸ்லேயே முடிஞ்சிடும். அடுத்து நம்ம நம்பர் லைன் தேவையில்லை அப்படி இன்னும் 3 வரைக்கும் போகணுங்க. பட் நம்பர் லைன்னா ஒரு ஹோல் நம்பருக்குள்ள 10 ஈக்குவல் பார்ட்ஸ் பண்ணால் நம்ம 0.1 0.2 0.3 0.4 0.5 அது மாதிரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ண சொல்லி என்ன கேட்குறாங்க 0.5. இப்போ 0.5 எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் பாருங்க. 0.1 வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 0.7 நம்பர் கவுண்ட் பண்ணலே போதும் உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 it is a 0.7. ஸோ அதை கொஞ்சம் நல்லா டார்க்காக பாயிண்ட் வச்சுட்டு ஒரு சர்க்கிள் அதோட பிளேஸ் ஆஃப் வேல்யூ என்ன 0.7. அடுத்து 0.8 0.9 அடுத்து வருது நம்பர் 1 நம்ம 1.9 ஒன்னா 1.9 னா 1.1 1.2 1.3 1.4 1.5 1.6 1.7 1.8 it's a 1.9 சரிங்களா. ஸோ it's a 1.9. இப்போ 2.1 னா it is a 2 2.1 2.2 ஸோ அப்போ நமக்கு தேவை 2.1 தான். ஸோ அப்போ 2.1ல ஒரு சர்க்கிள். ஸோ இப்போ இது மாதிரி எவ்வளோ நம்பர் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணாலும் ஈஸியாக ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணி அதை வந்து கரெக்டான பிளேஸில் வந்து நம்ம நம்பர் லைனில் பிளாட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதே எக்ஸசைஸ் 3.5ல் 6 சம் கேட்டிருக்காங்க. அதாவது கன்வெர்ட் த ஃபாலோவிங் ஃப்ராக்ஷன் இன்டு டெசிமல் நம்பர். கன்வெர்ட் த ஃபாலோவிங் ஃப்ராக்ஷன் இன்டு டெசிமல் நம்பர் சரிங்களா. இப்போ நம்ம 6th பார்க்க போகிறோம். இப்போ 6th எப்படி கொடுத்துருக்காங்கனாக்கா கன்வெர்ட் டு த fraction in decimal number. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6thலயே 2/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா 3 + 7/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 + 7/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பிளேஸ் பண்ண. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா 700 + 80 + 6 3/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இந்த டெசிமல் நம்பராக பிளேஸ் பண்ணுறது அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட் யூ நோ தட் இன்டெக்ரல் பார்ட்னா முழு நம்பர், டெசிமல் பார்ட்னா அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வரும் அப்படின்றது தெரியும். பாருங்கள் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க 2/10 அதாவது 2/10 எப்படி ரிப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ 2/10னாக்கா இட்ஸ் அ டெசிமல் நம்பர். அப்போ ஃப்ராக்ஷனில் வந்து 2/10 வரும் எப்படி வரும் நம்மளுக்கு டெசிமல் நம்பர் தான் வரும்ன்றது தெரியும். நம்ம நிறைய வாட்டி பார்த்தா 1/10 7/10 5/10 6/10லாம் போட்டிருந்தோம். அப்போ 2/10னா ஸோ ஒரு பிளேஸ் என்ன இருக்கும் பாயிண்ட் இருக்கும். ஸோ அப்போ 0.5 0.2 சார் டெசிமல் பார்ட். அப்போ டெசிமல் நம்பர் தான் அப்புறம் 2/10ன்னு சொல்லுவோம். அப்போ 3/10னா 0.3 4/10னா 0.4 5/10னா 0.5 புரியுதுங்களா. ஸோ அப்போ அது மாதிரி கேட்கும்போது எப்படி எழுதுறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து 3 இஸ் அ இன்டெக்ரல் பார்ட். 7/10 எப்படி எழுத முடியும் 0.7. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா 3 இஸ் அ இன்டெக்ரல் பார்ட். ரெண்டும் சேர்த்து எழுதும் போது 7/10 இல்லையா அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரைட்டில் வரும். அப்போ 0.7 சரிங்களா. ஸோ அதை தான் நம்ம அட்டாச் பண்ணி எழுதுவோம் சரிங்களா. இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா 700 அதாவது 1th யூனிட் பிளேஸ் 10th பிளேஸ் 100th பிளேஸ். அப்போ மொத்தமாக சேர்த்து என்ன வரும் 700 + 80 + 6 786.3 என்ன 0.3. ஸோ அப்போ எப்படி நம்ம எழுதுவோம் டெசிமல் நம்பரில் 786.3. ஸோ புரியுதுங்களா. ஸோ அப்போ எவ்வளோ எக்ஸ்பேண்ட் கொடுத்தாலும் நம்மளால ஈஸியாக டெசிமல் நம்பராக எழுத முடியும். ஸோ இது வந்து உங்களை டெசிமல் நம்பரை நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம டெசிமல் பற்றி பார்த்தோம். இப்போ டெசிமல் நம்பர் நம்ம வர நம்ம 9th 7th 8thலாம் ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டெசிமல் நம்பர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் சரிங்களா. அப்போ டெசிமல் நம்பர்னா என்ன டெசிமல் நம்பர்னா there are 2 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பார்ட் அப்போ டெசிமல் பார்ட். அப்போ இன்டர்வல் பார்ட்னா முழு மதிப்பு பெற்றிருக்கும். டெசிமல் பார்ட்னாக்கா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரைட் அது ஆக்சுவலாக முழு மதிப்பாக எடுத்துக்க முடியாது. 1/10
1 by 100 1 by அது மாதிரி thousands அது மாதிரி பிளேஸ்ல போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அதை பற்றி டீப்பாக லேர்ன் பண்ணுங்க. சரிங்க.